என்ன பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் இஸ் ஹீரோ ஆஃப் த மூவி. மியூசிக் ஜஸ்ட் எலிவேட் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ ஒன் டைம் வாட்சபிள் திஸ் மூவி. யா குட் ஜேம் நல்லா பண்ணிருக்காரு. ஒரு கம்பேக் அவருக்கு. இல்லை ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க போத். அதான் மெயின், அதான் கோர் ஆஃப் த மூவி. அதான் லேக் ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு 20 minutes இருக்கும். பட் சப்சைட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டில். காமெடி அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஓகே, நைஸ் மூவி, ஃபுல் குட் மூவி தான். ஓகேவாக தான் இருக்குது மூவி. இந்த எப்படின்னா ஒரு ஓகே கண்மணி ட்ரை பண்ணியிருக்காங்களே அதே மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. அக்செப்ட் பண்ணிக்கலாம். 2K லவ்னு சொல்ல முடியாது. போத் எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் இருக்குது. லைக் காமெடி நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. அது இருந்தால் நல்லா இருந்திருக்கும் படம். ஃபேமிலியாக பார்க்கலாமா இல்லை ஃபேமிலி இஸ் ஓகே. இந்த சீசனுக்கு பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். மெசேஜ்னு பார்க்காம லைக் அதுதான் சொல்கிறேன். லைக் டுவர்ட்ஸ் டெய்லி லைஃப்பில் நமக்கு என்ன நடக்குதோ அதை வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து நிறைய பேருக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும், இல்லை செகண்ட் தாட்ஸ் இருக்கும், நிறைய பேருக்கு அக்செப்டன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு படம் வந்து ஒரு லைட் ஹார்ட்டடாக த்ரூ அவுட் த மூவி நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணி உட்கார வச்சிருந்தது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. ஓகே பாபு சாரோட காமெடியும் நல்லா இருந்தது. டுவர்ட்ஸ் எண்டுமே வந்து நல்லாவே முடிச்சிருந்தாங்க. டுவர்ட்ஸ் இல்லை, எனக்கு எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. ஸோ நான் வந்து ஃபுல்லாகவே நான் தரோலி என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். கண்டிப்பாக தலைவர் பிடிச்சிட்டாரு. ஸோ எந்த ஒரு ஃப்ளான்னு சொல்கிறதுக்கு அளவுக்கு நம்ம யாருக்கும் மியூசிக் தெரியாது. ஸோ எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. த்ரூ அவுட் அவரோட மியூசிக் வந்து ஒரு இந்த படத்தை தூக்கி பிடிக்குது அப்படிங்கிறது தான் சொல்லுவேன். இல்லை, இது ஓகே கண்மணியோட ஜேர்னலில் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. இது வந்து இது ஒரு நியூ ஸ்டோரி. அதை ரொம்ப நல்லாவே பிச்சிங் பண்ணியிருந்தாங்க. டுவர்ட்ஸ் எல்லாத்தையும் மேப் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நல்ல விஷயம் சொன்னோம்னா ஒன்லி சினிமாட்டோகிராஃபி, ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் அது வந்து ஓரளவு சுமாராகவே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அதுதான் படத்துக்கு வந்து பெரிய ஆறுதலாக இருக்குது. மற்றபடி பெருசாக ஒன்றும் படத்தில் இல்லை. இவங்க என்ன செய்கிறாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி கலாச்சாரத்தை திணிக்கலான்னு பார்க்குறாங்களா, இல்லை இப்படி ஒரு கலாச்சாரம் இருக்குது உங்களுக்குலாம் தெரியாதான்னு சொல்ல வந்தாங்களான்னு தெரியல. இது ஆர்டினரி எல்லாருக்குமே தெரிஞ்சது. இந்த கே மேரேஜை வந்து என்ன பண்ணுறது, டெவலப் பண்ணி இதில் பண்ண விடுவோம் அப்படின்னு சொல்கிறது, ஸ்பேம் வச்சுட்டு ஸ்பேம் பங்க்லேருந்து எடுத்து குழந்தை பெற்றுக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தா அநாகரிகத்தின் உச்சம் தான் சொல்ல முடியும். பெருசாக ஒன்றுமே இல்லை. படம் எதிர்பார்த்ததை எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணவே இல்லை. காதலிக்கு நேரத்தில் பயங்கரமான கேட்சி டைட்டில். அந்த காலத்திலே பெரிய அளவில் சக்ஸஸ் ஆன நாகேஷ் நடித்து வந்த படம். ஸோ அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி கதை இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா எதுவுமே இல்லை. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இந்த படம் எல்லாருக்கும் சூட்டபுள் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து தேட்டரில் இந்த மாதிரி படங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க போது எல்லாருக்கும் சூட்டபுள் ஆகும். படத்தை வந்து யார் வந்து பார்க்க வரணும்னு கேட்டால் ஒன்று ஃபேமிலி ஆடியன்ஸு, இன்னொன்று வந்து 2K கிட்ஸு. 2 பேருக்குமே இல்லாமல் இந்த படம் வந்து மிட்டில் இருக்குது. 2 பேருமே ரசிக்க முடியாமல் பண்ணது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தம். பணம் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க ப்ரொடியூசர் சைடு. அதனால் நல்ல கூலாக ஒரு சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவுமே நல்லலை. ஜெயம் ரவி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க ஜெயம் ரவி இதில் நடிக்கவே இல்லை. ரவி மோகனா மாறிட்டார். அதனால் ரவி மோகன் இந்த படத்துக்கு வேஸ்ட்டு. அவருடைய ஃப்ளாப் வந்து பார்த்தீங்கன்னா இது ரவி மோகனா இது 1வது படம்னு நினைக்கிறேன். நல்லா இல்லை, தீபாவளிக்கு வந்துச்சு, அதுவும் நல்லா இல்லை. இந்த படமும் அப்படி இருக்கிறதுனால அதை பேர் மாற்றிட்டாரு. வரிசையாக ஒரு 3 ஃப்ளாப் கொடுத்தாரு. சரி, 4வது கொடுத்தோம்னா ரொம்ப அசிங்கமாக பேர் மாற்றி கொடுத்தாரு. அதனால் ரவி மோகனுக்கு இது ஃபஸ்ட்டு ஃப்ளாப். ஓகே, நித்யா மேனனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கு? திட்டிட்டு போகிறாங்க. நித்யா மேனன் வந்து ஒரு சிறு சிற்றம்பலம், ஒரு ஓகே கண்மணி அந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம எதிர்பார்த்தோம். அந்த ரேஞ்சுக்கு இல்லாதது வந்து மனசு கஷ்டமாக இருக்கும். இந்த கல்ச்சரை வந்து ஏற்றுக்கவே முடியாது. 2K கிட்ஸ் கூட இதை ரசிக்க மாட்டாங்க. ரசிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு சரியான கவுண்டர் இல்லை. ஒரு யோகி பாபுடைய காமெடி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாம். சினிமாட்டோகிராஃபிக்கும் அவங்க எடுத்த விதம் இருக்கு, மேக்கிங் வந்து நல்லா இருக்கிறனால ஒரு தடவை பார்க்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் சென்னையை காட்டிலும், காளியை காட்டிலும், பேப்பர் ராக்கெட் இருக்குல்ல அதை காட்டிலும் இது கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக டெவலப் ஆகிருக்காங்க. படம் ஒரு தடவை பார்த்தோம்னா அவ்வளோதான். இது ஸ்டோரி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய இதில் சொல்கிறேன், என்னுடைய படம் பார்த்த ஃபீலில் நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லா ஆடியன்ஸும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேவாக இருந்துச்சு. புது ஸ்டோரி தான். ஆனால் அந்த ஸ்டோரி வந்துட்டு எப்படின்னா
என்னை அந்த 2.5 மணி நேரம் சாட்டிஸ்ஃபைடு பண்ண வைக்குமான்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. ஸ்டோரியே ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. அவங்க மேபி டீட்டெயிலாக சொல்லணுன்றதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல. என்ன மைய கருத்து என்ன சொல்ல வராங்க? அதுக்கு முன்னாடி கன்சியூவ் ஆகிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஜெயமரோட கதை என்ன, இவங்க கதை என்ன, என்னவா சொல்கிறாங்க? இல்லை என்னென்னா ஆக்சுவலாக இது ஸ்டோரி நான் ரிவீல் பண்ணல. என்னென்னா இவங்க அதாவது ஜெயம் ரவி வந்துட்டு ஒன்று பண்ணுவார், அது வந்துட்டு ஒன்று நடக்கும். அந்த ஒன்றுனால லாஸ்ட் வரையும் ஆனால் அது சொல்ல மாட்டாங்க. இவங்க எப்படின்னா ஜெயம் ரவியும் இவங்க அதாவது ஜெயம் ரவிக்கும் நித்யா மேனனுக்கும் ஆனால் அந்த இது லாஸ்ட்டு அந்த இது ரிவீல் பண்ண மாட்டாங்க. நான் ரிவீல் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் ரிவீல் பண்ணலை. மேபி அது அவங்களுடைய கான்செப்ட் அந்த மாதிரி எடுத்திருக்காங்களா எனக்கு தெரியல. மற்றபடி அதான் புது ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை என்னை 2.5 மணி நேரம் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடு பண்ண வச்சுதானா எனக்கு அதுதான் சொல்கிறேன். எனக்கு அது ஃபீல் ஆகலை. எனக்கு அந்த ஓகேவாக தான் இருந்தது. ஆமாம், நான் 2K கிட்ஸ் எல்லாம் இல்லை, நான் 90 கிட்ஸ் தான். ஃபேமிலியோட பார்க்கலாம் நல்லா அவங்களுக்கெல்லாம் மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. அந்த சாங்க்காகவே நான் படம் பார்க்கலாம். ஏன்னா அது அந்த சாங் கேட்கும்போது அந்த வாய்ஸ் கேட்கும்போது கூஸ் மூவ்ஸ் தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் லேக் இருக்குது. அப்புறம் தேவையில்லாத சீன்ஸ் நிறையா இருக்கும். ட்ராக் இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு இழுக்கணுமேங்கிறதுக்காக எழுத்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கேரக்டர் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்கில் இருந்துச்சு. இஷ்டமேனுக்கு எழுதுகிற ஒரு எழுத்து இதில் இருந்துச்சு. ஸோ எழுத்து வைஸ் எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். லேக் ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு ரன் டைம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கிரிப் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு நல்ல படம்னு சொல்லிடலாம். நல்ல முற்போக்கு சிந்தனைகள் இருக்குது படத்தில். நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் மாடர்னாக இருக்குது. அதெல்லாம் வந்து கரெக்டாக கன்வே பண்ணணுன்னா கொஞ்சம் கிரிப் பண்ணியிருக்கலாம். அது லேக்காக இருக்கிறதுனால ஒரு அபோவ் ஆவரேஜ் படமாக இருக்குது. அவ்வளோதான். மெசேஜ் ஒன்றுமே இல்லை. உங்களை மெசேஜ் எதுவும் சொல்லாது, கேள்வி கேட்கும். கல்யாணம் எதுக்கு பண்ணணும், குழந்தை எதுக்கு பெற்று வரும், நீங்கள் எதுக்கு வாழ்கிறீங்க, அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதில் நீங்கள் தான் தேடிக்கணும். என்ன ப்ரோ? மியூசிக் சூப்பராக இருந்தது. ரஹ்மான் சாரோட பிஜிஎம் வந்துட்டு ஒரு சில இடங்கள்லாம் காமெடிலாம் இருக்கும். காமெடி வந்து பிஜிஎம்மே காமெடி பண்ணும். அது பிஜிஎம் இல்லாமல் அந்த சீனை மியூட்டில் பார்த்தீங்கன்னா அது காமெடின்னு நமக்கு தெரியாது. ஸோ பிஜிஎம் காமெடி பண்ணுது, நல்லா இருந்துச்சு. சாங்ஸும் நல்லா இருந்தது. அந்த இழுக்குதடி பாட்டு தான் அந்த படத்தோட ஹைலைட்டு. அது பிளேஸ் ஆன விதம், அந்த சாங்கோட மேக்கிங், அது வந்த இடம் எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆனதுனால அந்த பாட்டு தான் அந்த படத்தோட ஹைலைட். அது வரப்பவே இந்த படத்துக்கு ஒரு வைப் ஒன்று வந்துடுது. நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் ஏற்ற மாட்டாங்க, அவங்க இஷ்டம். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றுக்க மாட்டேன் சொன்னது இப்போ ஏற்றுப்போம். இப்போ ஏற்ற மாட்டேன் சொன்னது அடுத்த 50 வருஷம் கழிச்சு எல்லாம் ஏற்றுக்க தான் போகிறாங்க. அது இதெல்லாம் தப்பு சரியில்லைங்கெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க பேசுன ஒப்பீனியன் தான். பட் அவங்க பேசுறது கரெக்டு தான். கே மேரேஜ் இருக்குது, அது கரெக்டு தான். அப்புறம் லிவினை பற்றி பேசுகிறாங்க, டெஸ்ட் பேபி பற்றி பேசுகிறாங்க. எல்லாமே சரியான விஷயங்கள் தான். முற்போக்கு சிந்தனை, தனிப்பட்ட விருப்பம், அதெல்லாம் யாரும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான். ஆனால் பண்ணக்கூடாது, பண்ணாததுன்னு சொல்ல முடியாது யாரும். அது நல்ல விஷயம் தான். இருக்கிறது எல்லாருமே எல்லாம் நடிச்சிருக்காங்க. நித்யா மேனன், ஜெயம் ரவி கெமிஸ்ட்ரி, ஜெயம் ரவி இல்லை, ரவி மோகன். அவர் இனிமேல் ஜெயம் ரவி கூப்பிடக்கூடாது சொல்லியிருக்காரு. ஸோ ரவி மோகன், நித்யா மேனனோட காம்பினேஷன் நல்லா இருக்குது. அவங்க கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பெருசாக டீப்பாக ஒரு எமோஷனல் ஆழ் மனசில் இருக்கிற ஒரு சிந்தனையை ஆக்டிங்கில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீனோ ரைட்டிங் எதுவும் பெருசாக இல்லை. ரொம்ப மேம்போக்கான எமோஷன்ஸ் இருக்கும். அது ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க 2 பேருமே. கிளைமேக்ஸ் ஓகே தான். இந்த படத்துக்கு ஒரு சில பேர் ஒரு கிளைமேக்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அதாவது எல்லா ஆடியன்ஸும் இது விஷயம் நடந்தால் இருக்குமே, நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அவங்க எதிர்பார்க்கறதுல இருக்காது. எனக்கு தெரிஞ்சு அதுவே பெட்ரு. அதை விட